ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ நாமக்கலுக்கு அருகாமையில் ஒரு சின்ன அழகான கிராமத்தில் ஒரு 15 வயசு பொண்ணுக்கு நடந்த ரொம்பவே திகிலான ரொம்பவே அமானுஷமான நிகழ்வு பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்பவும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காக இருக்கும் போது எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி அப்படின்னா அந்த இடத்துல திகில் நிகழ்வுகள் நடந்தது என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியாமலே போயிடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாமக்கலுக்கு அருகாமையிலங்க ஒரு சின்ன அழகான கிராமம். அந்த கிராமத்துல தான் முத்தழகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசு தான் ஆகுதாங்க. இந்த பொண்ணு குடும்பத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி. இந்த பொண்ணு 4 பேரும் ரொம்ப ஹாப்பியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஒரு சின்ன அழகான கிராமம் அப்படின்றதுனால இவங்களோட வீடு அந்த ஊர்லயே கொஞ்சம் கடைசியான வீடா இருக்கு. அந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்கு. குளத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரமும் இருக்குங்க. அந்த ஊருக்கு முத்தழகு அப்படின்றவங்க ஒரு 3 வருஷம் தான் ஆகுதா. அடிக்கடி இந்த முத்தழகு அப்படின்றவங்க வீட்டில் சண்டை போட்டாங்க அப்படின்னா அந்த குளத்துக்கிட்ட தான் போய் உட்காருவாங்களாங்க. அந்த குளத்துக்கும் பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம், ரொம்ப பக்கம் கிடையாதுங்க, அந்த குளத்தை ஒட்டியே தான். ஆனால் இவங்க போய் உட்கார்ற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு கோவில் ஒன்று இருந்திருக்குங்க. அந்த கோவிலில் ஆனால் சாமி கிடையாது அப்படின்றது ஒரு நம்பிக்கை அந்த ஊருக்காரங்களுக்கு. ஏன்னா அங்கே வழிபாடுகள் எதுவும் நடக்காதாங்க. இவங்க உள்ளோட கிராமத்துல உள்ள கோவில்ல மட்டும்தான் சாமி கும்பிட்டு இருக்காங்க. இந்த முத்தழகு அப்படின்றவங்க அடிக்கடி கோவிச்சுக்கிட்டு அங்க போய் உட்கார்றாங்கல்ல, அப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க யாருக்கிட்டயோ பேசுற மாதிரி வீட்டுல திட்டாங்க, இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க பேசிட்டு இருப்பாங்களாம். அப்போ அந்த கிராமத்துல உள்ளவங்க நிறைய பேர் பார்த்திருக்காங்க முத்தழகு அந்த கிராமத்துல அந்த குளக்கரையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறது, அந்த ஆலமரத்துக்கு பக்கமா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என்னடா இங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கா, என்னமோ பேசிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி அடிக்கடி அந்த பக்கம் போறவங்க வரவங்களாம் வீட்டுக்கு போ, இங்கெல்லாம் வரக்கூடாது, இங்கெல்லாம் பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த முத்தழகு அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துக்கு போறதை தவிர்க்கவே இல்லையாங்க. ஆனா தொடர்ந்து அடிக்கடி அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்பவாவது சண்டை போட்டா போகக்கூடிய அவங்க காலப்போக்கில் என்ன பண்றாங்கன்னா டெய்லியுமே அங்க போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. டெய்லி அங்க போய் உட்கார்றவங்க என்ன பண்றாங்கன்னா யாரு கூடயும் உட்காந்து பேசுற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. அவங்களே பேசுற மாதிரி இல்லை. அந்த ஆலமரத்தை பார்த்தபடி அங்க யாரும் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசினா எப்படி பேசுவோமோ அதே மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க. இதையும் ஊர்காலங்களும் பார்த்துருக்காங்க, அவங்களோட வீட்டில் உள்ளவங்களும் பார்த்துருக்காங்க. அவங்களோட தங்கச்சி எல்லாம் அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் வராங்க அப்படின்னா முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா கூட முத்தழகு அப்படின்றவங்க அந்த ஆலமரத்துக்கிட்ட அவங்க தங்கச்சியை வரத்துக்கே விட மாட்டாங்களாங்க. இங்கே வராத நீ அங்கே போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்துருவாங்களாம். ஆனால் அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி அவங்க ஒரு நாளும் அவங்களோட தங்கச்சியை வர விட்டதே கிடையாது. என்னடா இவ இப்படியே பண்ணிட்டு இருக்கா, ஆலமரத்துக்கிட்ட என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சியும் பார்க்கறதுக்கு நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க முத்தழகு உட்காந்து பேசிட்டு இருக்க டைம்ல அவங்களோட தங்கச்சி அவங்க போனாவே பயங்கரமா கோவம் வருவாங்க. அந்த முத்தழகு அப்படின்றவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருமா. அவங்களோட தங்கச்சியவே 2-3 டைம் அடி கூட அடிச்சிருக்காங்களாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு அவங்களோட வீட்டுல இருக்கிறவங்களும் கொஞ்சமா கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அந்த ஆலமரத்துக்கிட்ட தான் அந்த பேய் இருக்கு அப்படின்றது அவங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்குதுன்னா இவங்களோட தங்கச்சி அடிச்சாங்க இல்லையா, அன்னைக்கு நைட்டு அவங்களோட அப்பா அம்மா ஏன் அந்த மரத்துக்கிட்ட போனா அடிக்கிற, என்னதான் நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த முத்தழகு அப்படின்றவங்கள பிடிச்சி கண்டபடி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்நேரத்துக்குங்க மணி பார்த்தீங்கன்னா 9 மணி இருக்குமா. அவ்வளோ நேரத்துக்கு இவங்களோட அப்பா அம்மா திட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக வெறுன்னு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தவங்க பின்னாடி உள்ள குளக்கரையில போய் உட்காந்துட்டாங்களாங்க. இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் என்னன்னா குளத்துல விழுந்து ஏதாவது பண்ணிருவாளோ அப்படின்ற பயத்திலேயே பின்னாடியே போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா முத்தழகு அந்த குளத்துக்கரை பக்கத்துல படிக்கட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆலமரத்தை பார்த்து பேசுற மாதிரி இருக்குங்க. அப்போதாங்க அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே கண் கூட பார்த்துருக்காங்க. முத்தழகு தானா பேசல, மரத்துக்கிட்ட பேசல, அது ஒரு ஆன்மா கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆலமரத்துக்கிட்ட இருந்து மெதுவா ஒரு பையன் நடந்து வர மாதிரி இருக்குங்க. பையன்னா மனுஷனோட உருவம் அந்த இது கிடையாதுங்க, ஆனால் ஒரு ஆணோட உருவம் தான். அதுவும் நிழல் மாதிரியான ஒரு உருவமாக தான் இருக்குது. ஃபுல்லாக கருப்பான உருவமாக இருக்குது.
இங்க இருந்து அவங்க டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. முத்தழகு மட்டும் நல்லா தெள்ள தெளிவா தெரியுறாங்க. அந்த உருவம் மட்டும் மறைஞ்சு 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 தெரிஞ்சிட்டு இருக்குங்க. கூடவே அவங்களும் டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த குளக்கரையில பக்கமா வந்துட்டாங்க. வந்ததும் அப்படியே அங்க உட்கார்ந்துட்டு 2 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. படியில வந்து முத்தழகு பக்கத்துல அந்த உருவமும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவங்க நெருங்கி போகவே அவங்க உட்கார்ந்துட்டு இருந்த உருவம் திடுதிடுன்னு அந்த படியில இறங்கி ஓடுற மாதிரி இருக்கு. அந்த குளத்துக்குள்ள மாயமா மறைஞ்ச மாதிரியும் இருக்கு. அந்த குளத்துல ஆல்ரெடி தண்ணியும் இருக்கு. மனுஷனோட உருவமா இருந்தா அந்த குளக்கரையில விழுந்திருந்தது அப்படின்னா அந்த தண்ணி சத்தம் கேட்கும்ல, ஆனா அந்த சத்தம் எதுவுமே கேட்கலையாங்க. அப்படியே மாயமா மறைஞ்சிருச்சான். என்ன அடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கர கோவத்துல முத்தழகு ஒரு அடி வச்சிருக்காங்க. அடிச்சதுமே பார்க்கணுமே முத்தழகு ஒரு 15 வயசு பொண்ணுதாங்க. ஆனா பயங்கரமா கண்ணெல்லாம் செவந்துருச்சாங்க. பல்லெல்லாம் அப்படியே நரண்டு கடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மாவே முறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே நல்லா நரன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அவங்க அம்மா முறைச்சு பார்த்துட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு வேகமா நிக்கவே இல்லையாங்க. அந்த இடத்துல நடைய கட்டி அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டாங்க. வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு உள்ள போகலையாங்க. வீட்டுக்கு வெளியவே திண்ணையிலே உட்கார்ந்துட்டு இருந்தவங்க ஏண்டி இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற, அங்க உட்கார்ந்துட்டு இருந்தா சரி, இப்ப மறுபடியும் வந்து வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிற, என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு அவங்களோட அம்மாவும் திட்ட. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆம்பளை வயசுலங்க ஒரு இளம் வயசு ஒரு ஆண் பேசினா எப்படி இருக்குமோ, ஒரு ஆம்பளை பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த பொண்ணு பேசியிருக்குங்க. சேம் இந்த பொண்ணோட குரலே கிடையாது. ஆனா இந்த பொண்ணோட வாயும் அசைவே இல்லையா. ஆனா குரல் மட்டும் இந்த பொண்ணோட உடம்புல இருந்து வர மாதிரிதான் இருந்திருக்கு. ஏன் அவளை திட்டிகிட்டே இருக்கீங்க, அவள் என்ன பார்க்க தானே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஆம்பளை பேசுகிற மாதிரி இருந்திருக்குங்க. தூக்கி வாரி போட்டுருச்சுங்க முத்தலோட அப்பா அம்மா 2 பேத்துக்குமே. என்னடி நினைச்சிட்டு இருக்க, என்னடி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு அடி வச்சிருச்சாங்க. வச்சதுமே அவங்க அம்மாவையும் திருப்பி ஒரு அடி வச்ச பொண்ணு அவங்க அம்மா அப்படியே சொல்லண்டு கீழே விழுந்துட்டாங்களாம். அவ்வளோ ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலையாங்க. இது வரைக்கும் அந்த பொண்ணு வந்து அம்மாவோட பேச்சு தட்டி தான் பேசுவாங்களே தவிர, ஆனால் அவங்கள வந்துட்டு இதை அடிக்க மாட்டாங்களாங்க. கோபமா அவங்க அம்மா 4 வார்த்தை பேசினா முத்தலுக்கு 2 வார்த்தையோட நிறுத்திடுவாங்களாம். வெளியே கோச்சிட்டு போகிறதோட நிறுத்திடுவாங்க. ஆனா இன்னைக்கு அடிக்கவும் செஞ்சிருக்காங்க. கூடவே ஒரு ஆம்பளை வயசுலையும் பேசியிருக்காங்க. இதை கேட்ட அவங்க சரி டென்ஷன்ல தான் இப்படி இருக்கிறா, ஏதோ அந்த மாதிரி பேசிட்டா ஏதோ அவளுக்கு ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பெருசுப்படுத்தாம அவங்களோட அம்மா அடி வாங்கிக்கிட்டும் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டாங்களாங்க. முத்தலகு அப்படின்றவங்க ஜாலியா திண்ணையில காலை தொங்க போட்டுட்டு 2 காலையும் மாறி மாறி ஆட்டிக்கிட்டே அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து அந்த தெருவை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது உட்கார்ந்துக்கிட்டே தலையை மட்டும் அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு வித்தியாசமா தோணிருக்குங்க முத்தழகோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அன்னைக்கு நாள் அப்படியே முத்தழகு வெளியவே இருந்திருக்காங்க. எப்போ உள்ள எந்திரிச்சு வந்தாங்க அப்படின்றது அவங்களோட அப்பா அம்மா 2 பேத்துக்குமே தெரியல. ஆனா அந்த பொண்ணு அவங்க அம்மாவை அடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் மட்டும் ஃபுல்லா அப்படியே கண்ணி போச்சுன்னு சொல்லுவாங்களா, ரத்தம் கட்டிச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 5 விரலும் பதிஞ்சிச்சாங்க அவங்க அம்மாவோட கன்னத்துல. என்னடா இப்படி நடந்துக்கிறாளே, என்னதான் ஆச்சு அவளுக்கு, இவ்வளோ கோபம் வர அளவுக்கு அங்கே என்ன நடந்துச்சு, ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் யோசிக்க முத்தழகு வெளியே உட்காந்து அப்படியே விசில் அடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா மெதுவாக இவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே உள்ளே படுத்து தூங்கிட்டாங்களாங்க. முத்தழகு அப்படின்றவங்க மெதுவாக எந்திரிச்சு எப்போ உள்ளே வந்து படுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் உள்ளே வந்து படுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது தான் அவங்களோட அம்மா பார்த்துருக்காங்க முத்தழகு உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. சரி தூங்கிட்டு தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபேஸ் போயிட்டு அங்கே கண்ணாடியில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாவே ஒரு பக்கம் அப்படியே 5 விரலுங்க பயங்கரமா வீங்கிடுச்சாங்க. அந்த அளவுக்கு வீங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதாங்க. பயங்கரமா ஒரு பக்கமே ஃபுல்லா வீங்கிட்டு இருக்கு. அதுவும் கூடவே ஃபுல்லா ரத்தம் கட்டின மாதிரி கருப்பாவே ஆயிடுச்சாங்க ஒரு கண்ணமே. அடுத்து அந்த வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்க சமையலும் செஞ்சு முடிச்சுட்டு அன்னைக்கு அந்த அடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த இதுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம், ஊசி போட்டுட்டு வரலாம், ஏதாவது பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகோட அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு போயிட்டாங்களாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட தங்கச்சி தானே வீட்டில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காங்க. முத்தழகு அப்படின்றவங்க அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரி நீ வரலன்னா போயிட்டு போகுதுடி, நான் ஸ்கூலுக்கு போறேன்டே, நீ வீட்டிலே இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தங்கச்சியை சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே போயிட்டாங்களாங்க. வெளியே போவே என்ன பண்றாங்கன்னா அவங்களோட தங்கச்சி வாண்டடா இங்க வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களையும் அப்படியே எதிர்த்துக்கிட்டு அடிக்கிறதுக்கு போறாங்களாங்க. என்னடி ஆச்சு உனக்கு, எதுக்கு அம்மாவை நேற்று அடிச்ச, இன்னைக்கு என்ன அடிக்க வருது, என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்னது நான் அடிச்சனா,
எப்படி நான் அடித்தேன், அம்மாவை நான் அடிக்கவே இல்லையே அப்படின்னு அவங்க சடனாக வேற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என்ன அடிக்கிற மாதிரி பேசினேடி, நான் பாட்டுக்கு தானே நான் சிவனேன்னு நான் ஸ்கூலுக்கு கிளம்பினேன், ஆனால் நீ என்னை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறதுக்கு வர மாதிரி தானே பேசினேன் அப்படின்னு சொல்லி முத்தழகு கிட்ட சொல்லும்போது, இப்போ நான் பேசினேன் இல்லையேடி, நான் அமைதியாக தாண்டி உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியலடி, ஆனால் என்னென்னமோ உள்ளுக்குள்ள ஆகுதுடி அப்படின்ற மாதிரி. அதாவது முத்தழகு வந்து அவங்களோட தங்கச்சிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்னதும் அவங்களோட தங்கச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா நடிக்காதடி, சும்மா சமாளிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விறுவிறுன்னு கிளம்பி ஸ்கூலுக்கும் போயிட்டாங்க. அன்னைக்கு முத்தழகு வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல் போனாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா முத்தழகு படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போது அவங்களோட அப்பா அம்மா உள்ளே வந்ததும் முத்தழகு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்தவங்க வேக வேகமாக ஓடி வரதை பார்த்துட்டு அவங்க அம்மா இன்னுமே பயந்துட்டாங்க, மறுபடியும் எங்கடா அடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அவங்களோட அம்மாவோட கண்ணத்தை பார்த்தாவே முத்தழகு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ தூரம் நான் பண்ணிட்டேன்னா அம்மா, சத்தியமாக எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலம்மா, நான் இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு அழுகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி ஓகேம்மா விடுமா, பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மாவும் அப்பாவும் அவங்களை சமாதானம் பண்ணிட்டு, சரி இன்னும் ஒரு முறை இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம், அங்கே போயிட்டு பயந்துட்டு வந்து போகல, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு கூட விட்டுட்டாங்க. அடுத்தது அன்னைக்கு முத்தழகு வீட்டில் தானே இருந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நல்லா தாங்க இருந்திருக்காங்க. தங்கச்சியும் ஸ்கூல் விட்டு வந்தாச்சு. வந்துட்டு அவங்களோட தங்கச்சி உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. அப்போது முத்தழகு அப்படின்றவங்களும் அவங்களோட புக்கை வச்சு படிச்சுட்டு தாங்க இருந்திருக்காங்க. படிச்சுட்டு இருக்கவே அவங்களோட புக்கை எடுத்து அவங்களோட தங்கச்சியை போட்டு தலை மேலேயே அடிச்சிருக்காங்க. அடித்ததுமே அவங்களோட தங்கச்சி என்ன பண்ணுறாங்கன்னா அழுதுகிட்டே அவங்களோட அம்மாட்ட ஓடி இருக்காங்க. அவங்களோட அம்மா வந்து முத்தழகு பார்த்து ஏண்டி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஊங்க போயிருக்காங்க. திடீர்னு முத்தழகு அப்படின்றவங்க ஒரு சத்தம் ஏய் அப்படிங்கிறது மட்டும்தாங்க. அந்த ஏய் அப்படிங்கிறது ஒரு ஆணோட குரல் மாதிரி இருக்குங்க. என்னையவே அடிக்க வரியா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்கங்க. மிரட்டும் போதும் அது ஒரு ஜென்ஸோட வாய்ஸில் தான் இருந்திருக்கு. என்னடி நினச்சிட்டு இருக்க, டெய்லி உனக்கு இதே வேலையாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மறுபடியும் கையை எடுத்து விட்டுட்டு மீண்டும் ஒரு அடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்க போனால் அந்த பொண்ணு மீண்டும் எதிர்த்துட்டு நிற்கிறாங்கங்க. என்னை அடிக்க வரியா, நீ என்னை அடிக்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே பயங்கர ஆவேசமா மாறிடுச்சுங்க. அப்படியே கண்ணெல்லாம் செவந்துருச்சாம். முகமே ஒரு நிமிஷம் அவங்களோட முகமே இல்லாத மாதிரி மாறிடுச்சாங்க. ஃபுல்லா கருத்த முகம் மாதிரி ஆயிடுச்சு. அது கூடவே அவங்களோட முகத்துலலாம் ஃபுல்லா நரம்புகள்லாம் வெளியே இருக்கிற மாதிரி, அப்படியே நல்ல நரம்பு வெளியே தெரியுற மாதிரியும் இருந்திருக்கு. அப்படியே நல்லா கருப்பா முகம் மாறுற மாதிரியும் இருந்திருக்கு. இதை பார்த்தா அவங்க அம்மா திடீர்னு மறுபடியும் ஏய் அப்படின்னு வேகமா சத்தம் போட்டுட்டு ஒரு அடி வச்சிருக்காங்க கண்ணத்து வேலை. வச்சதுமே அந்த பொண்ணோட அந்த கோபம் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சுங்க. முகமுமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த பிளாக் ஆனது கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி மாறிடுச்சாங்க. திடீர்னு அந்த முத்தழகு அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா கையெல்லாம் தட்டி விட்டுட்டு விறுவிறுன்னு நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க போறாங்க அப்படின்னா அந்த ஆலமரத்து பக்கத்துல தான் போயிருக்காங்க. அந்த ஆலமரத்து பக்கத்துல போனது வரைக்கும் தாங்க இவங்களோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்து எங்க போனாங்க அப்படின்றதே தெரியவே இல்லை. அடுத்து இவங்களோட அப்பா வேற வீட்டுல இல்லையா, அதனால அவங்களோட அப்பாவை வந்து யாரையாவது விட்டு அழைச்சிட்டு வர சொல்லிட்டு கூடவே ஊருக்காரங்க 2-3 பேரை கூட்டிட்டு போய் அந்த ஆலமரம் சுற்றி ஃபுல்லாக தேடுறாங்க. எங்கேயுமே இல்லை. கடைசியாக ஒரு சிரிப்பு சத்தம்ங்க. அதுவும் ஒரு ஆணோட குரலில் தான் இருந்திருக்கு. அந்த சிரிப்பு சத்தம் எங்கேருந்து கேட்குதுன்னா அந்த ஆலமரத்தில் ஒரு கிளையிலேருந்து கேட்குதுங்க. அந்த கிளையில தான் அப்படியே தலைகீழ தொங்குற மாதிரி காலெல்லாம் அப்படியே தொங்க போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு கையை மட்டும்தாங்க பிடிச்சிட்டு இருக்கு. இப்படி காலெல்லாம் தொங்க போட்டுட்டு அப்படியே எந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுற மாதிரியும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு ஒரே ஒரு செகண்ட்ல அந்த பொண்ணு அதே கிளையில மேலே ஏறி உட்கார்ற மாதிரியும் உட்கார்ந்துருக்குங்க. இந்த மாதிரி பார்த்த ஊருக்காரங்களும் அவங்களோட அப்பாவும் அம்மாவும் ஐயையோ என் பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க அம்மா கதற, அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை எப்படியாவது கீழே இறக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணினாலும் அந்த பொண்ணு இருக்கு மேல் கிளைக்கு தாங்க ஏறிச்சான். கீழே இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்து ஊருக்காரங்கெல்லாம் அந்த மரத்துல ஏறி பிடிக்கலாம் அப்படின்னாலும் அந்த மரத்து பக்கத்துல போகிறதுக்கே நிறைய பேத்துக்கு பயம். அங்க ஒரு ஆண் வந்து தூக்கு போட்டு செத்து போயிட்டாராங்க. ஒரு பையன் வந்து காதல் தோல்வியால தூக்கு போட்டு செத்து போயிருக்காரு. அவரோட ஆன்மா தான் அங்க இருக்கு, அதனாலதான் இவ இப்படி பண்றா அப்படின்ற மாதிரி அவங்களும் பயந்துகிட்டு அந்த மரத்துக்கிட்ட பக்கத்துலேயே போறதுக்கே இல்லைங்க. அடுத்தது அந்த பொண்ணு மேல மேல கிளைக்கு ஏறி போய் கடைசியா ஒரு கிளையில காலை தொங்க போட்டு உட்கார்ந்துருச்சாங்க.
உட்கார்ந்த பொண்ணு சும்மா இல்லைங்க, பயங்கரமாக சிரிச்சுட்டேவும் இருந்திருக்காங்க. சத்தம் போட்டு சிரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இவளை நான் விட மாட்டேன், அவளை தான் விட்டுட்டு நான் இறந்து போயிட்டேன், ஆனால் இந்த முறை இவளை விட மாட்டேன், என் கூடவே கூட்டிகிட்டு போய் எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இவளை விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசே இல்லை, இவளை விட்டு நான் பிரிய மாட்டேன், நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசியிருக்கேங்க. பேசும்போதுமே அந்த பொண்ணோட வாயை செய்யலையாங்க, ஆனால் அந்த பொண்ணுகிட்ட இருந்து தான் சத்தம் வர மாதிரியும் இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா நல்லாவே பார்க்கும்போது தான் அவங்களோட அப்பா அம்மா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. அந்த பொண்ணுக்கு பக்கத்துலயே ஒரு கருப்பான ஒரு சட்டை போட்ட ஒரு பையன் நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் இருந்திருக்குங்க. அதே ஆலமரத்துல தான் நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு. இந்த பொண்ணு ஒரு கிளையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பொண்ணுக்கு பக்கத்துலயே இந்த ஆன்மாவும் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா பகல் நேரத்துல சாயங்கால நேரத்துலயே நல்ல வெளிச்சம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தவங்க அடுத்தது, ஏய் இந்த பொண்ணுக்கு பேய் தாண்டா பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை எப்படியாவது கீழே இறக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பேயோட்டவங்களை கூப்பிடணும், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சாமியாரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது ஊருக்காரங்கள ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள கோடாங்கியை கூப்பிடலாம், அவரை கூப்பிட்டுட்டு வந்து இந்த பொண்ணை கீழே இறக்கிறதுக்கான அந்த பூஜையை மட்டும் செய்யலாம், அதுக்கப்புறமா வேணா பேயோட்டத்தை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாருங்க. அதுவும் முத்தலகோட சொந்தக்கார பையனா ஒருத்தர் ஓடுறாரு. ஓடி போய் அந்த கோடாங்கியை வர சொல்லி நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா கூட்டிட்டு வராங்க. பக்கத்துல கோடாங்கி நெருங்கி வந்துட்டே இருக்கிறாருங்க. மரத்துக்கு பக்கத்துல வரவே இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, திடீர்னு அப்படியே டக்குன்னு கையெல்லாம் கீழே விட்டுட்டு கீழே குதிக்கிற மாதிரியும் குதிச்சிருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல ஒரு கிளைவும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அங்கேயும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் நெருங்கி வந்தானா கண்டிப்பா இங்க இருந்து நான் கீழே குதிச்சிருவேன், இங்க இருந்து நான் கீழே அப்படியே குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலும் இந்த கோடங்கி என்ன பண்றாங்கன்னா, அது அப்படித்தான்பா மிரட்டும், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கமா நெருங்கி வந்து அங்க அந்த பொண்ணை இறக்கிறதுக்கான அந்த பூஜையை பண்றாங்க. அதாவது அந்த ஆன்மாவோட சக்தியை குறைக்கிறதுக்கான அந்த மந்திரங்களை சொல்லி பூஜையை பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி அவரும் பூஜை பண்றாரு. பண்ணவே அந்த பொண்ணு அங்க மேல ஓரளவுக்கு பெரிய கிளை தாங்க, அந்த கிளையில இருந்து மயக்கம் போட்டு கீழே விழுகிற மாதிரியும் விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது ஊருக்காரங்கெல்லாம் 5-6 பேர் சேர்ந்து ஒரு துணி மாதிரி ஒன்று போட்டு அந்த பொண்ணை அப்படியே தாங்கி பிடிச்சிட்டாங்களாங்க. பிடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை கீழே இறக்கி போட்டிருக்காங்க. இறக்கி போட்டுட்டும் அவர் வந்து பூஜை பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தா அந்த பொண்ணோட உடம்புல இருந்து அப்படியே லேசான கருப்புல, ரொம்ப டார்க்கான கருப்புல, லேசான கருப்புல ஒரு புகை மாதிரி இருந்திருக்குங்க. அந்த புகை சரியா அந்த ஆலமரத்தை உள்ள பதிகிற மாதிரியும் அப்படியே உள்ள போற மாதிரியும் போயிருக்கு. போனதுக்கு அப்புறமா தான் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் முத்தலகு அப்படின்றவங்க கண்ணையும் திறந்துருக்காங்க. கண்ணை திறந்து பார்த்தா ஊருக்காரங்களாம் சுற்றி நின்றுட்டு இருந்திருக்காங்கல்ல, அப்போ இவங்களோட அப்பா அம்மாவும் நின்றுட்டு இருந்திருக்காங்க. என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் நீங்க நிற்க வச்சுருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எதுவுமே நடக்காதது போல சொல்லியிருக்காங்க. கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அம்மா அடிக்கடி என்னை வந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, எனக்குள்ள என்னென்னமோ நடக்கிற மாதிரி இருக்கு, என்னோட கண்ட்ரோல் இல்லாமல் ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அங்கேயே சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வாமா, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகை மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே மாதிரி அந்த கோடாங்கி சாமியை அங்கிருந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு போயிட்டாராங்க. போனதுக்கு அப்புறமா அவரு வந்து அங்க சொந்தக்கார பையன் தானே கூப்பிட போனாரு. அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குப்பா, அந்த பேய் வேற யாருமே கிடையாது, அந்த மரத்தில் தூக்கு போட்டு செத்து போன அந்த பையனோட ஆன்மா தான். அந்த பையனோட ஆன்மாவை விரட்டணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு பேயோட்டுறவரை தான் பார்க்கணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துட்டேன், ஆனா நீங்க பேயோட்டுறவரை பார்த்து ப்ராப்பரா அந்த பேயோட்டுற அந்த நிகழ்வை பண்ணினீங்கன்னா அப்படின்னா தான் அந்த பொண்ணை விட்டு அந்த ஆன்மா விலகி போகும். இப்போதைக்கு தற்காலிகமாக தான் அந்த பொண்ணை விட்டு அந்த ஆன்மா போயிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சொன்னதும் அந்த நபர் என்ன பண்றாருன்னா, ஏன் சாமி இதை நீங்க அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கேயே சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆன்மாவுக்கு தெரிஞ்சிடும், ஏதாவது இந்த பொண்ணை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆனா நீங்க எவ்வளவு சீக்கிரத்துல ஒரு பேயோட்டுறவரை பாக்குறீங்களோ அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணுக்கே தெரியாம அவங்களோட அப்பா அம்மா கிட்ட அந்த பையனும் சொல்லியிருக்காருங்க அந்த கோடாங்கி சொன்ன அந்த விஷயங்கள். சொன்னதுக்கு அப்புறமா இவங்களோட அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்களோட சொந்தக்காரங்களும் சில பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பேயோட்டுறவராக இருக்கணும், கண்டிப்பா அவர் வந்து பேயோட்டினார் அப்படின்னா மீண்டும் அந்த ஆன்மா வந்து நம்மளோட பொண்ணை எதுவும் பண்ண
பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லி அதுக்கப்புறமா தான் அந்த பேயற்றவங்களை தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட சொந்தக்காரங்களாம் நான் கேட்டு சொல்கிறேன், விசாரித்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் இங்கே அவங்களோட வீட்டில் இன்னும் பயங்கரமான நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி அவங்களும் அவங்களோட சொந்தக்காரங்களில் கொஞ்ச நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் தகவல் சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க தகவல் சொல்கிற வரைக்கும் நம்ம வந்து பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா அதுக்கப்புறம் முத்தழகு 2 பேரும் ஒரே ரூமில் ஒரே கட்டில் தான் படுப்பாங்களாங்க. நல்லாவே அவங்களோட அம்மாவும் முத்தழகும் தூங்கிட்டு இருக்கும்போது முத்தழகு மட்டும் திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி அணத்துற மாதிரி சத்தம் போடுறதும் கூடவே அவங்களோட அம்மாவை வந்து கையை இறுக்கி பிடிக்கிற மாதிரியும் இருந்திருக்குங்க. அதுவும் அவங்களோட அம்மா பக்கத்தில் படுத்துட்டு இருக்கும் போதே தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பொண்ணு இப்படி கையை இறுக்கி பிடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திரும்பி பார்த்தா அங்கே வந்து இன்னும் முத்தழகோட நெஞ்சு மேலே யாரோ ஒரு நபர் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க. நல்லாவே முத்தழகை போட்டு அழுத்துற மாதிரியும் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. பார்த்தா அவங்க அம்மாவே நடுநடுங்கிட்டாங்களாங்க. திடீர்னு இந்த மாதிரி உருவத்தை பார்த்ததும் அவங்களுக்கு கை கால் புரியாமலே இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு லைட்டை போடலாம் அப்படின்னு போட்டாங்க. அந்த உருவம் வந்து முத்தழகோடு உடம்புக்குள்ள மறையிற மாதிரி இருந்திருக்குங்க. பார்த்தா அவங்க அம்மா இவ்வளவுதான் கத்துனாங்கன்னே இல்லையாங்க, நல்லா கத்துன்னு கத்திருக்காங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சாங்க. பயங்கரமா இவங்க கத்துனதுல அவங்களோட அப்பா அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. ஆனா முத்தழகு மட்டும் எந்திரிக்கவே இல்லையாங்க, கண்ணை கூட திறக்கவே இல்லையா, அப்படியேதான் படுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படியே ஒரு விறகு கட்டை எப்படி படுத்திருக்கோம், ஆடாத அசையாத எப்படி படுத்திருக்கோம், அதே மாதிரி தாங்க இந்த முத்தழகும் படுத்துட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா முத்தழகு எந்திரடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நல்ல தட்டி எழுப்பி அதுக்கப்புறம் உட்கார வச்சு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு என்னடி என்னாச்சு, ஏதாவது கெட்ட கனவு எதுவும் கண்டியா, ஏன் இப்படி அசையாம படுத்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாலும் அவங்க வந்து எதுவுமே வாயே பேசுறதே இல்லையாங்க. என்னம்மா நீ ஏதாவது கனவு கண்டுட்டு என்ன எழுப்பிட்டு நீ என்ன கனவு கண்டேன்னு கேட்குற, என்னம்மா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கப்புறமா தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேசுனதுக்கு அப்புறமா தான் இவங்க அம்மாவுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நம்ம பொண்ணு தெளிவாக தான் இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா எனக்கு தாம்மா ஏதோ கனவு கண்டுட்டேன் சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மறுபடியும் படுக்க வச்சிருக்காங்க அந்த வீட்டில். நல்லா அந்த பொண்ணு தூங்கினதுக்கு அப்புறமா அவங்களோட அப்பா ஏண்டி இப்படி கத்துற என்னடி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் கேட்கும்போது தான் அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இன்னுமே அவளை விட்டு அந்த பையன் போகலைங்க, இங்கே தாங்க இருக்கான், நம்ம பேசுறது கூட அவனுக்கு கேட்டுட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேங்க, ஆனால் இங்கே தான் இருக்கா எங்கேயுமே போகலை அப்படின்னு அவங்க அம்மா ஒரு நடுக்கத்தோட பயத்திலே பேசியிருக்காங்க. பேசுனதுமே அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டி பைத்தியக்காரியாட்ட வளர்ற, அவளே தைரியமாக இருக்கும்போது உனக்கு என்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட இல்லைங்க நடந்தது என்ன தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா அப்படியாடி சரி நம்ம வந்து கதவை லாக் பண்ணிக்கிறேன், நான் வெளியே கதவை லாக் பண்ணிக்கிறேன், நம்ம பொண்ணு எந்திரிச்சு கூட எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால நான் வெளியே கதவை லாக் பண்ணிக்கிறேன், நீ வந்து உள்ளே போய் படுத்து தூங்கு, நீ காலையில் எந்திரிச்சு வரும்போது கதவை தட்டினா நான் கதவை திறந்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா ஐடியா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா முத்தழகு கூடவே அவங்களோட அம்மா வந்து படுத்துருக்காங்க. அவங்களோட அப்பாவும் வெளியே லாக் பண்ணிட்டாங்க. இப்படியே அன்னைக்கு நாள் முடிஞ்சிச்சுங்க. 2 நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறமா 2 நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக இருந்திருக்கு. 2வது நாள் நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்கங்க. அன்னைக்குன்னு பார்த்து முத்தழகு அப்படின்றவங்களுக்கு நான்வெஜ் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமாங்க. அங்கே நான்வெஜ் தான் செஞ்சுருக்காங்க. செஞ்சுட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு முத்தழகு மட்டும் அப்படியே அந்த பாத்திரத்தையே வெறி கொண்டு பார்க்குற மாதிரி பார்த்துருக்காங்க. அதாவது மீதி அங்கே கொஞ்சம் சிக்கனும் சாப்பாடும் இருந்திருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. முத்தழகு அப்படி பார்க்கறத பார்த்துட்டு அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பிட்றியாப்பா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டுமாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்தழகு அப்படியே ரொம்ப நாள் பசியாக இருக்கிற மாதிரி, போடுமா சீக்கிரமாக போடுமா எனக்கு ரொம்ப பசிக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா இது இப்போதான் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டா இப்போ இப்படி பேசுகிறாளே, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு நல்லாவே சாப்பிட வச்சுருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த பொண்ணை கையெல்லாம் கழுவிட்டு மீண்டும் அவங்களோட பெட்ரூமில் போய் படுத்திருக்காங்க. நல்லாவே அன்னைக்கும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் முத்தழகு கூட படுக்கிறதுக்கு அவங்களோட அம்மாவுக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு. இவங்க ஒரு கட்டல்லையும் முத்தழகு ஒரு கட்டல்லையும் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவு பண்ணிருக்காங்க. பண்ணினவங்க ஏமா அங்கே வந்து படுத்துட்டு இருக்கிற, இங்கே வந்து படுமா அப்படின்னு சொல்லி முத்தழகு கூப்பிட்டாலும் இல்லைம்மா நீ இங்கே படுமா, நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கயிறு கட்டில் எடுத்து தான் போட்டு படுத்திருக்காங்க. அன்னைக்கு நல்லாவே தூங்கிட்டே இருந்திருக்காங்க. அன்னைக்கு நடு ராத்திரி மணி பார்த்தீங்கன்னா 1:15 மணிக்கு மேலே இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு இவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கமாக இருந்து பிறண்டு படுத்து இப்படி படுத்தவங்க சரி பாத்ரூம் போயிட்டு வந்து படுக்கலாம், தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்து படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அவங்களோட கட்டில் உட்காந்துருக்காங்க.
அப்போது அங்கே 0 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கு. அவ்வளோ நேரத்துக்கு அங்கே பெட்டில் முத்தழகு அப்படின்றவங்க இல்லை. திடீர்னு அவங்களோட அம்மா அவங்க பெட்டில் இல்லாததை பார்த்துட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிருக்காங்கங்க. முத்தழகு அவங்க பெட்டில் இல்லாததை பார்த்துட்டு கத்திருக்காங்க, கதறியிருக்காங்க. பயங்கரமாக சத்தம் போட்டு கத்தவுமே அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாம் எந்திரிச்சு ஓடி வந்துட்டாங்களாங்க. முத்தழகோட அப்பா வந்திருக்காருங்க. ஆனால் முத்தழகை காணோம். இவ்வளோ சத்தம் போட்டும் உள்ளே பாத்ரூமில் இருந்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கும், வெளியே எங்கனால் போயிருந்தாலும் சத்தம் போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீடே ஃபுல்லாக லைட் எல்லாம் போட்டுட்டு தேடுறாங்க. வீட்டுக்கு வெளியவும் தேடுறாங்க, வீட்டுக்கு பின்னாடியெல்லாம் தேடுறாங்க. எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு கடைசியாக ஒரு முடிவுக்கு வராங்க. கண்டிப்பாக இவ அங்கே தான் போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த ஆலமரத்துக்கிட்ட அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் எடுத்துகிட்டு இவங்க 2 பேரும் தைரியத்தை வர வச்சுட்டாங்க. போகிறாங்கங்க. போய் பார்த்தா முத்தழகு அப்படின்றவங்க அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துலேயே சம்மானம் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்கங்க. இவங்களை பார்த்ததுமேங்க அவங்க டார்ச் அடிச்சுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த வெளிச்சத்தை பார்த்ததுமே நல்லாவே உட்காந்துட்டு இருந்த பொண்ணு சடனாக எழுந்து நிற்கிறாங்க. எழுந்து நிற்கிற தோற்றமே ஒரு ஆம்பளை வந்து எப்படி கம்பீரமாக நிற்குவாங்களோ அந்த மாதிரி கோவத்தில் நிற்குவாங்களோ அதே மாதிரி நின்றுருக்காங்க. நின்ன பொண்ணு அப்படியே டக்குன்னு அந்த மரத்தில் ஏறி ஒரு கிளையில் உட்காந்துருக்காங்க. உட்காந்த பொண்ணு தலைகீழ தொங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை பிடிச்சிக்கிட்டு வேகமாக பதறிட்டு போடுறாங்கங்க. கீழே விழுந்துடாத, என் பொண்ணை விட்டுரு, தயவு செய்து என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து கதறி அழுகிறாங்க. ஆனாலுமே அந்த பொண்ணு இறங்கவே இல்லைங்க. விடியவே அங்கேயே தான் இருந்திருக்காங்க. அவங்களோட அப்பா அம்மா முத்தழகு 3 பேருமே தலைகீழாக தொங்குனபடி அந்த பொண்ணும் கீழே நின்னபடி அவங்க கதறிக்கிட்டும் இருந்திருக்காங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பக்கம் இந்த பக்கம் பால் கறக்கிறதுக்கு போக வர இருக்கிற மக்கள் பார்த்துட்டு தான் என்னடா இவங்க இங்கே நின்றுட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது முத்தழகு அவங்க தலைகீழ தொங்கிட்டு இருந்திருக்காங்க. ஆகா, இந்த பொண்ணுக்கு மறுபடியும் அந்த பேய் வந்துருச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்களாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓடி வராங்க. ஆனாலும் அந்த பொண்ணு இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியாக இருந்திருக்காங்க. ஒரு வழியாக அந்த பொண்ணை கீழே இறக்கிருக்காங்க. இறக்குனவங்க இதுக்கப்புறம் முடியாதுடா சாமி, யாரோ ஒருத்தர் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பொண்ணை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. தூக்கிட்டு வந்த பொண்ணு சும்மா இல்லைங்க, கையை 2 பேரும் காலை 2 பேரும் பிடிச்சி அப்படி தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு அப்படியே அப்பவும் துள்ளிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. கீழே விட சொல்லி துள்ளிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. ஆனால் விடாப்படியாக அவங்களும் வீட்டு வரைக்கும் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து கையையும் ஃபுல்லாக கயிறு போட்டு கட்டி, காலையும் ஃபுல்லாக கயிறு போட்டு கட்டி அப்படி தான் அந்த பொண்ணை வீட்டில் படுக்க வச்சிருக்காங்க. அப்பவும் அந்த பொண்ணு கத்துறாங்க, என்னென்னமோ அவங்க பாட்டுக்கு பேசுறாங்க, கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. இப்படியே இருந்திருக்காங்க. அவுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொந்தக்காரங்களை தெரிஞ்சவங்கள்ட்ட சீக்கிரமா எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் ஓட்டுறவங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க இங்கே வராங்களா, நாங்கள் அங்கே போகணுமா, என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்க சொல்கிறாங்க. அப்போது அங்கே இருந்த அந்த பேய் ஓட்டுறவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களோட சொந்தக்காரங்க மூலயமா ஒரு பேய் ஓட்டுறவர் கண்டுபிடிச்சிட்டாங்களாட்டுக்குங்க. அங்கேருந்து அந்த பேய் ஓட்டுறவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இங்கே வர வேண்டாம், நான் அங்கே வரேன், ஆனால் அது வரைக்கும் அந்த ஆன்மா வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து ஃபுல்லாக அப்படியே அந்த பொண்ணோட உடம்புல உருட்டினபடி ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து அந்த பொண்ணோட ஷாலில் எடுத்து நல்லா முடிஞ்சு வைக்க சொல்லியிருக்காங்க. உருட்டிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சு வைக்க சொல்லியிருக்காங்க. கூடவே அந்த உச்சி முடியில் சின்னதாக ஒரு முடிச்சும் போட சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அந்த ஆன்மா வெளியே போகாது அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமாவும் அந்த ரூம்குள்ளேயே போட்டு முத்தழகு அடைச்சி வச்சுட்டாங்க. அதாவது கையையும் கட்டி காலையும் கட்டி அதுக்கப்புறமா தான் அடைச்சி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பூசாரி இங்கே அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே சாயங்காலம் ஆயிடுச்சாங்க. சாயங்காலத்துக்கு அப்புறம் அன்னைக்கும் சரியாக அமாவாசை தினமாகவும் போயிடுச்சுங்க. அன்னைக்கு ஃபுல்லாக சாயங்காலத்தில் இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 8 மணி வரைக்கும் பூஜையெல்லாம் பண்ண அந்த பொண்ணு உள்ளே இருந்துட்டு கதறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. கூடவே ஒரு ஆணோட வாய்ஸ்லையும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவை திறந்து விடுறாங்க. திறந்து விட்டுட்டு இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறமா தாங்க கையை கட்ட மட்டும் அவுத்துட்ருக்காங்க. கட்டை அவுத்துட்டு அந்த பொண்ணு பின்னாடி அவங்க அப்பா வந்து அவரோட கால் மேலே சாய்ச்சி உட்கார்ந்தபடி தான் அந்த பொண்ணு உட்கார வச்சிருக்காங்க. ஆனால் இவர் மந்திரம் சொல்லிட்டு, யார் நீ, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் டக்குன்னு நல்லாவே கட்டி போட்டிருந்த அந்த காலுங்க ஒரு பக்கமாக இவங்களோட அப்பா மேலே சாஞ்சு தான் உட்காந்துட்டு இருந்த பொண்ணு நல்லாவே ஸ்டடியாக உட்காந்துட்டாலாங்க. உட்கார்ந்த பொண்ணு வாய் அசையில், ஆனால் வேறொரு குரலில் மட்டும் பேசிகிட்டே இருக்கா. அதுவும் ஒரு ஆணோட குரல். நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லியிருக்கு. பேரை சொல்லிட்டு எதுக்காக இங்கே வந்த, ஏன் அந்த பொண்ணை பிடிச்சா, ஏன் இப்படி பாடாப்படுற, அந்த பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆன்மா என்ன சொன்னதுன்னா, நான் மட்டும் காதல் தொழில இறந்து போன
சொன்னல, நானே ரொம்ப சோகத்துல தானே அங்க தூக்கு போட்டு இறந்தேன். இறந்தவன் நான் அங்கேயே இருக்கும்போது இவ வந்து அவளோட சோகத்தெல்லாம் ஷேர் பண்ண. அதுக்கப்புறம் அவ வந்து அந்த மரத்துக்கிட்ட வந்து உயிருள்ள மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசுதான் எனக்கு இவங்கள ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இவளுக்கு யாருமே இல்லை, நமக்கும் யாருமே இல்லை, அப்போ 2 பேரும் துணையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவர்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாவும் சொல்லியிருக்குங்க. சொன்னதுக்கு அப்புறமா இப்போ இவளுக்கு வந்து குடும்பம் இருக்கு இல்லையா, அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. நீ இவளை விட்டு போயிடணும், இவ ஒரு மனுஷன், ஆனா நீ ஒரு ஆன்மா, நீ இந்த பொண்ணு உடம்புல இருக்க முடியாது, நீ வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா நான் போக மாட்டேன். நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கும்போது எனக்கு ஆறுதலா இருந்தவ அவ தான், அவளுக்கு ஆறுதலா இருந்தது நான் தான். கண்டிப்பா அவளை விட்டுட்டு போக மாட்டேன். என்னதான் ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் தனிமையில இருந்தேன். ஆனா இனிமேலும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை விட்டு போக மாட்டேன். நான் இந்த பொண்ணை விட்டு போக மாட்டேன். அப்படி நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக இவளையும் சாகடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மா மிரட்டியிருக்குங்க. அதுக்கப்புறமா அந்த பூசாரியை இன்னுமே பூஜைகள் எல்லாம் பண்ணி நடு ராத்திரி வரைக்கும் பூஜைகள் நடந்திருக்குங்க. அந்த ஆன்மாவை விளக்குறதுக்கே மணி 12 1 மணி ஆயிடுச்சாங்க. அவ்வளோ நேரம் பூஜை பண்ணி அந்த பேயை ஓட்டி அதுக்கப்புறமா அந்த ஆன்மா வந்து அந்த முடியெல்லாம் முடிச்சு போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அந்த முடியை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட உடம்புல இருந்த அந்த எலுமிச்சை பழத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்து எல்லாத்தையுமே ஒரு கவருக்குள்ள போட்டு நல்லா கட்டி வச்சுட்டாங்களாங்க, டைட்டா கட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணோட உடம்புல இருந்த அந்த ஆன்மா விரட்டணும் இல்லையா, அந்த விரட்டுற அந்த பூஜையும் பண்ணி அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா, இந்த பொண்ணை வந்து இன்னும் 1 மாசம் வரைக்குமாவது நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க. வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்கன்னா அந்த ஆலமரத்தை பக்கம் அனுப்பவே அனுப்பாதீங்க. கண்டிப்பா அந்த ஆன்மா அங்கதான் இருக்கு. உங்க பொண்ணை அப்படியே ஈர்த்து எப்படியாவது அங்க கூட்டிட்டு போயிட்டு முறை வந்து பேயை ஓட்டியாச்சு. ஆனா அடுத்த முறை வந்து பேயை ஓட்ட முடியாது, உங்க பொண்ணை இழந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியும் நல்ல தெளிவா சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறமா இங்க நடந்த அந்த பூஜையோட பொருளெல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த பொண்ணோட உடம்புல இருந்து அந்த ஆன்மாவை பிரிக்கும் போது இவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஒரு ஆண் வந்து மெதுவா அந்த உடம்புல இருந்து இப்படி வெளியே வந்து நிக்கிற மாதிரி நல்லாவே பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ஆன்மா மாயமா மறைஞ்ச மாதிரி மறைஞ்சிருக்கு. இவங்களோட குடும்பமே கதி கலங்கி போயிடுச்சு அந்த உருவத்தை பார்த்து. அடுத்தது அந்த பூஜை பொருள் எல்லாம் அந்த பேய் ஓட்டுற வரை எடுத்து ஒரு கவர்ல போட்டு இதை வந்து நீங்க அந்த குளக்கரையில போய் தூக்கி போட்டுருங்க. இதுக்கப்புறமா இந்த பொண்ணை அந்த பக்கம் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசம் வரைக்கும் அந்த பொண்ணை வீட்டை விட்டு, அதாவது அந்த குளக்கரைக்கு மட்டும் அனுப்பாமலே ஸ்கூலுக்கு மட்டும் போறாங்களா வராங்களா நேராக இங்கேதான் வரணுவாங்க. ஆனா அந்த முத்தழகு அப்படின்றவங்களுக்கு அப்போ தோணுவாங்க, அங்க யாரும் நிக்கிற மாதிரி நம்மளை கூப்பிடுற மாதிரி ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருந்திருக்குங்க. அந்த மரத்துக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு அடிக்கடி வருமா. அப்போ எல்லாம் அவங்களோட அம்மா கிட்ட சொல்லுவாங்களாம், அவங்க அம்மா கதவை நல்லா லாக் பண்ணிட்டு முத்தழகை வந்து வேற ஒரு பாதையில டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் படிக்கிறது, பாட்டு கேட்கறது, இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணியிருக்காங்க. 1 மாசம் வரைக்கும் அந்த மாதிரியே கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா கூட அந்த பொண்ணுக்கு அங்கே போகணும் அப்படின்ற எண்ணம் வரும்போதெல்லாம் அவங்களாவே என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டு கேட்கறது, புக்கு படிக்கிறது, தங்கச்சியோட விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களை ஈடுபடுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த பூசாரி வந்தார் பார்த்தீங்களா, அப்போவே அவங்க வந்து தாயத்தை ஒன்று கட்டிவிட்டு போயிருக்காங்களா இருக்குங்க. அந்த தாயத்தை வந்து 1 மாதம் கழிச்சு மீண்டும் அவங்களோட இடத்துக்கு வந்து வேற ஒரு தாயத்தை கட்டிக்க சொல்லியிருக்காங்க. அதே போல் 1 மாதத்துக்கு அப்புறமா அங்கே போயிட்டு தாயத்தை கட்டிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. அதுலேருந்து முத்தழகு அப்படின்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையாங்க. ரொம்ப ஹாப்பியான வாழ்க்கையை வாழ்றாங்க. ஆனா இருந்தாலும் இப்பவுமே இவங்க அப்பப்போ இன்னுமே தாயத்து கட்டிக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே முத்தழகு அப்படின்றவங்களுக்கு நடு ராத்திரில வந்து யாரோ நம்மளை கூப்பிடுற மாதிரி, ஒரு ஆண் வந்து கூப்பிடுற மாதிரி, வா முத்தழகு, நீ நானும் சேர்ந்து வாழலாம், வா முத்தழகு, இங்கே இருக்காத முத்தழகு, வா முத்தழகு அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியான அந்த ஃபீல் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. கூடவே கனவுல வந்து பயங்கரமான முகத்தை வச்சுட்டு பயமுறுத்துறதுல இவங்க கத்தி எந்திரிக்கிறது, ஒரு நாள் திடுக்குன்னு எந்திரிச்சு கத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் அந்த தாயத்தை அடிக்கடி கட்டிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அவங்க இப்போ ரொம்ப அந்த பிரச்சனையில இல்லாம ஓரளவுக்கு மீண்டு வந்துட்டாங்களா. இன்னமுமே அந்த தாயத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை நிஷா அப்படின்றவங்கள்ட்ட முழுசா சொல்லியிருக்காங்க. அவங்களோட அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சு நிஷா அப்படின்றவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு, என்னோட வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்வை நமக்கு சென்ட் பண்ணவங்க நிஷா அப்படின்றவங்க தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே முத்தழகு
உங்களுக்கு நிரந்தரமா அந்த ஆன்மா கிட்ட இருந்து தீர்வு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஆணோட ஆன்மா மீண்டும் அந்த குரல் கேட்காம இருக்கிறதுக்கு, முகம் வந்து பயமுறுத்தாம இருக்கிறதுக்கு, கனவுல வந்து பயமுறுத்தாம இருக்கிறதுக்கு என்ன வழிகள் பண்ணலாம், என்னென்ன செய்யலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்டை அவங்க பார்த்து தெரிஞ்சு அதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுனீங்க, இப்படி ஸ்க்ரோல் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா மட்டும் போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் இருந்து சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதன் மூலிமா என்னோட வீடியோ இன்னுமே நிறைய பேர்த்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, இது போல் உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான பேய் நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோவை நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.